ஹாய், வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சனுக்கு. என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு விளமீனை வந்து ஒரு 4 பீஸாக வர்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் வந்துட்டு சின்ன ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் போல் வத்தத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மிளகு, சின்ன ஜீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். புளிப்புக்காக 2 தக்காளி. இப்போ வந்துட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றவே தேவை கிடையாது, தக்காளி இருக்கிற தண்ணியே போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ்ஷை உள்ள பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கலாம் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்துட்டு மிளகும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள். நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அந்த மீனில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த ஃபிஷ்ஷுக்கு இந்த மசாலாக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துப்போம். ஃபிஷ் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் போட்டுட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வெலை மீன் எடுத்திருக்கேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு சாலை மீன், அப்புறம் என்னென்ன ஃபிஷ் வெரைட்டி உண்டோ எல்லாமே சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படி இல்லை சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் கூட நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். வந்துட்டு மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்துட்டு ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்துட்டு உதிரியாக போகாமல் நல்லா வந்துட்டு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்காக நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கூட அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவரோ இந்த அரிசி மாவு வகைகள்லாம் வந்துட்டு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அது தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஃப்ரை பண்ணும்போது வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து ஊற்றி நல்லா வந்து சூடு பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷு, இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் ஒன்று ஒன்றா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு ஒன் சைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா ரசம் சாதம், பருப்பு குழம்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் காம்பினேஷன். இப்போ நம்ம வந்துட்டு ஒன் சைட் திருப்பி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ளே நம்ம போட்டிருக்க மசாலா ஃபிஷ் எல்லாமே நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லா ஃபிஷ் ஃப்ரையுமே பார்த்தீங்க அப்படின்னா சூடாக சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அமுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணுவோம். பாய்.